ஆயிஷாவில் இருந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஆசிரியர் தகுதி தேர்வில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ். இந்த மார்க்ஸ் ஆனது ஒரு 5 மாநிலங்களோட ஒப்பீடு. இந்த பிடிஎஃப் ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்து எனக்கு வந்திருக்கு. இந்த ஒப்பீடு சார்ந்த ஒரு பதிவு தான் இந்த சேனல்ல நம்ம பார்க்க போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க. இனிவரும் காலங்கள்ல இது போன்ற உரிமைகள் மறுக்கப்படும் பொழுதும், இது போன்ற ஒரு உண்மையான தகவல்கள் இருக்கிறதெல்லாம் இந்த சேனல்ல வந்துட்டே இருக்கும். இந்த மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் தமிழ்நாட்டில மட்டும் தான் அதிகமா இருக்கு அப்படின்றது மிக தெள்ளத் தெளிவான ஒரு எவிடன்ஸ் இருக்கு. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. இந்த பதிவு சார்ந்து உங்க கருத்தையும் பதிவு பண்ணுங்க. தமிழ்நாட்டில மட்டும் தான் ஓசிக்கு 60%, எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு 55% குடுத்து வச்சிருக்காங்க. எஸ்டிக்கு 40%. இந்த 40% உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு தடவ தான் சிறப்பு அப்படின்னு குடுத்துட்டாங்க. சரி. இப்போ அடுத்து ஆந்திரா மாநிலத்தில பார்க்கலாம். ஆந்திரா மாநிலத்தில பார்க்கும்போது ஜெனரல் கேட்டகரி 60% குடுத்துட்டு, பிசி அப்படின்னு சொல்லி எங்க எடுத்துட்டு வராங்க? பிசினா ஓபிசி பிரிவுக்குள்ள எடுத்துட்டு வர்றது 50%. இப்போ பக்கத்துல இருக்கிற ஆந்திரா மாநிலத்த வந்து 50% இருக்கு. சொல்லப்போனா டெட் எக்ஸாம்க்கு அப்புறம் நியமன தேர்வு வைக்கிறதே எப்படி வச்சாங்கன்னா, ஆந்திரா மற்றும் கேரளா போன்ற மாநிலங்கள்ல தகுதி தேர்வுக்கு அப்புறம் ஒரு நியமன தேர்வு வைக்கிறாங்க. அப்ப நாங்களும் அதே மாரி ஒரு தேர்வு வைக்கிறோம்னு அத வந்து காப்பி அடிச்சாங்க, ஃபாலோ பண்ணிட்டாங்க. அப்ப இத ஏன் காப்பி அடிச்சு ஃபாலோ பண்ண மாட்டோம்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதற்கான உரிமைகள் கேட்பது தேர்வர்களுடைய உரிமை. நீதிமன்றத்தை நாடுனா விடை கிடைக்குமா? இல்ல அரசாங்கத்தை நாடுனா விடை கிடைக்குமா என்பது நீங்களே யோசிச்சு பண்ணுங்க. இப்போ ஆந்திரா மாநிலத்தில பிசி 50%, எஸ்சி, எஸ்டி டிஃபரண்ட்லி ஏபிள்டு பெர்சனுக்கு இங்க பாருங்க இதில முக்கியமா பெர்சன் வித் டிசபிலிட்டி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 40% எடுத்துட்டு வராங்க. அப்போ இது வந்து ஒரு முறை தான் அப்படின்றது இல்லாம இந்த தடவ பார்த்தீங்கன்னா, எஸ்டி பிரிவினருக்கு என்ன பண்ணாங்கன்னா, 40% வந்து ஒரு தடவ இது ஸ்பெஷலா இந்த ஒரு தடவ தான் பண்றோம் அப்படின்னாங்க. ஆனா ஆந்திரா மாநிலத்தில பெர்மனன்ட்டாவே இதுதான். எஸ்சி, எஸ்டி, பெர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன்னாவே 40% மார்க்ஸ் எடுத்தா போதும். அதுதான் குவாலிஃபை மார்க் அப்படின்னு சொல்லி டிக்ளேர்டா இருக்கு. அப்போ ஆந்திர மாநிலம் கல்வியில் சிறந்ததா? வேலைவாய்ப்புகள் தருவதற்கு சிறந்ததா? அப்படின்றது நாம தான் ஜட்ஜ் பண்ணணும். அடுத்து தெலுங்கானா மாநிலம். தெலுங்கானா மாநிலத்தில பார்த்தாலும், அங்கே குடுத்த 60% ஓசி குடுத்து, பிசிக்கு 50%. சிமிலர்லி எஸ்சி, எஸ்டி, டிஃபரண்ட் ஏபிள், பிசிக்கல் ஹேண்டிகேப் பார்த்தீங்கன்னா 40%. அப்ப 60, 50, 40ன்றது தெலுங்கானால இருக்கு. 60, 50, 40 ஆந்திரால இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தான் எப்படி இருக்கு? 60, 55, 40ன்னு இருக்கு. அப்ப அந்த 55ன்றது கண்டிப்பாக மாற்றம் செய்யலாம். நீதிமன்றத்தை சரியான முறையில், சரியான இந்த எவிடன்ஸோட நாடினால் மாற்றம் செய்ய முடியும். இந்திய அரசமைப்பு சட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேறயா? இந்திய அரசமைப்பு சட்டம் இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களுக்கும் பொருந்தும். அந்த அடிப்படையில அந்த உரிமையை கேட்கலாம். சத்தீஸ்கர் மாநிலத்தில பார்க்கலாம். சத்தீஸ்கர் மாநிலத்தில பார்த்தாலும் இப்படியே தான் வருது. ஓசிக்கு 60%ஆ குடுத்துட்டு, அடுத்து எடுத்துட்டு வராங்க. டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி ஷெட்யூல்ட் ட்ரைப், ஷெட்யூல்ட் காஸ்ட் அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸ் அதாவது ஓபிசி, எம்பிசி, பிசி எல்லாருக்கும் ஸ்பெஷல் நீட்ஸ் வில் பி ரிக்வயர்ட் 50% தான் எடுத்துட்டு வராங்க. சிறப்பு தானே! மிக சிறப்பான ஒரு இடம் சத்தீஸ்கர் மாநிலம். அடுத்து ஒடிசா மாநிலம். ஒடிசா மாநிலத்தில பார்த்தாலும் ஓசிக்கு 60% குடுத்துடுறாங்க. அடுத்து எஸ்சி, எஸ்டி, பிசிக்கல் ஹேண்டிகேப்ட், ஓபிசி அண்டு எஸ்சி, பிசின்னு ஒண்ணு எடுத்துட்டு வராங்க. எஸ்சி, பிசின்றத பதிவு பண்ணுங்க. எனக்கு தெரியல. நான் தெரிஞ்சா நான் அடுத்த பதிவுல குடுக்குறேன். இப்போதைக்கு இந்த செய்திய முக்கியமா பார்க்கலாம். மினிமம் பாஸ் மார்க் எவ்வளோ எடுத்துட்டு வராங்க? 50% தாங்க. அங்க 55 கிடையாது. அடுத்து இன்னொரு மாநிலம், மேகாலயா மாநிலம். மேகாலயா மாநிலத்தில பார்த்தாலும் என்ன எடுத்துட்டு வராங்க? 60%, 15% ஃபார் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அண்ட் ஓஎஸ்டி குடுத்துருக்காங்க. பெர்சன் வித் டிசபிலிட்டிக்கு. அடுத்து 90 அவுட் ஆஃப் 150 மார்க்ஸ் ஜெனரல் கேண்டிடேட். ஜெனரல் கேண்டிடேட்னா 90 எடுக்கணும். ஆனா 68 மார்க் அவுட் ஆஃப் 150 யாருக்கு? மிக தெளிவா குடுத்துறாங்க. 68 மார்க் எடுத்தாவே பாஸா? யாருக்குப்பா? எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஓஎஸ்டிங்க. அண்ட் பெர்சன் வித் டிசபிலிட்டி. பேசாம நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்கலாம் மேகாலயா மாநிலத்தில போயிட்டு, அங்க இருக்கிற அங்க மேகாலய மாநிலத்தோட மொழி என்னன்னு தாய்மொழி பார்த்து, தாய்மொழியும் படிச்சு, இங்கிலீஷும் படிச்சு, மேத்ஸ், சயின்ஸ், சோசியல படிச்சு அங்கேயே நம்ம வாழ்ந்துடலாம் போல. தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்தால் கண்டிப்பாக டெட் எக்ஸாம்ல ஈஸியா பாஸ் ஆயிடலாம்.
ஆனாலும் ஏன் புலம்பெயரணும்? நமக்கான உரிமை தானே! இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில என்சிடி நார்ம்ஸ் வந்து காமன் தானே! என்சிடி நார்ம்ஸ் காமனா இருக்கும் பொழுது, தமிழ்நாடு மட்டும் ஏன் உச்சாணி கொம்புல 55% புடிச்சு வச்சிருக்கிறாங்கன்றது நீதிமன்றத்தில கேட்டா கண்டிப்பா பதில் கிடைக்கும். அடுத்து மணிப்பூர். மணிப்பூர் மாவட்டம் உங்களுக்கு மாநிலம் தெரியும். மணிப்பூர் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குரியதுன்னு உங்களுக்கு தெரியும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 60% ஓசிக்கு ஒத்துட்டு 50% ஓபிசி, எஸ்டி, எஸ்சி, பிசிக்கலி சேலஞ்ச் பெர்சன் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 50% தான் குடுத்து வச்சிருக்காங்க. இந்த எவிடன்ஸோட வேற என்ன எவிடன்ஸுங்க தேவை? இந்த சான்றை எனக்கு அளித்த அந்த ஆசிரியருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும், நன்றிகளும். தமிழக அரசு இதை வந்து கண்டிப்பா பரிசீலனை பண்ணணும். நீதிமன்றமும் இத பரிசீலனை பண்ணி மற்ற மாநிலங்களில் எப்படி வந்து இந்த மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ வந்து ரெட்யூஸ் பண்ணியிருக்காங்களோ, அதேபோல தமிழ்நாட்டிலயும் ரெட்யூஸ் பண்றதுக்கு நீதியரசரும் ஆவணம் செய்யணும். இதற்கான உரிமைய நம்ம WhatsAppலயோ, YouTubeல கமெண்ட் போட்டிருந்தா கிடைக்காது. ஒவ்வொருத்தரும் உங்களுக்கான உரிமை. நீங்க எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, எம்பிசில இருக்கீங்களா? நீங்க வந்து பெர்சன் வித் டிசபிலிட்டியா? உங்கள் உரிமையை நீங்கள் தான் நீதிமன்றத்தை தனிநபர் வழக்காக நாட வேண்டும். இதை நாடினால் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த எவிடன்ஸ நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்க உரிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். இது ஆயிஷாவின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் இந்த சேனல்ல தொடர்ச்சியா வரும்.